பல சுவாரஸ்ய சம்பவங்களும் நடந்தன. லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியால் ராதா சுட்டார் என அரசு தரப்பு வக்கீல் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். துப்பாக்கியால் சுட்டதில் நானும் சாகவில்லை, ராமச்சந்திரனும் சாகவில்லை. யாரையும் கொல்லாத ஒரு துப்பாக்கிக்கு லைசன்ஸ் தேவையா என்று கேட்க அதிர்ந்தது நீதிமன்றம். 4.5 ஆண்டுகளில் விடுவிக்கப்பட்ட பிறகு மலேசியா விழாவொன்றில் பேசிய எம்.ஆர். ராதா இப்படி சொன்னார். ஏதோ 2 நண்பர்கள், எம்.ஜி. ராமச்சந்திரன், நானும் ஒரு நண்பன், 50 வருஷமா சிநேகிதம், 2 பேரும் தமாச்சா சுட்டுக்கிட்டோம். டப்பாக்கி சுட்டுக்கல, அதேதான். என்ன சுட்டுக்கிட்டா என்ன இப்போ? நாங்க 2 பேரும் அங்க வாழறோம், நாங்க சுட்டுக்கிறோம். தமாஷ் கதை இவனுக்கு தெரியாம எங்க இருக்கிறவன், இவன் சும்மா 2 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குற பைய, இவனுக்கு என்னமோ அவனை தெரிஞ்ச மாதிரி பேசுறான். என்னுடைய சிநேகித ராமச்சந்திரன், நாங்க கோபத்துல ஏதோ சுட்டுக்கிட்டோம், அவ்வளவுதான். ஏன் சுட்டுக்க கூடாதா? பொண்டாட்டியும் புருஷனை அடிச்சுக்கலையா? அத போய் கேள பாப்போம். அப்ப நம்ம அவனை வெட்டிக்கல. அதே மாதிரி 2 நண்பர்கள் அடிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். கையில கம்பு இருந்தா கம்பு எடுத்து அடிச்சுக்குவோம், கத்தி இருந்தா கத்தி எடுத்து அடிச்சுக்குவோம். ரிவால்வர் இருந்துச்சு அந்த நேரத்துல, எடுத்து அடிச்சுக்கிட்டோம். அடிச்சு விடுங்க, தப்பு நிறுத்திட்டோம். நாங்க என்ன ஒருத்தரை கொண்டு போனோம்னா சுட்டுக்கிட்டோம். கல்ல ரிவால்வர்ல 8 தோட்டா இருக்கு, 8 தோட்டா இருக்கு. அப்படி புராதமா இருந்தா 8 தோட்டாவும் பயன்படுத்தி இருப்போம். ஒரு தோட்டா தான் ஆச்சு. இல்ல வெடிக்கலையான்னு பார்த்தோம், அது வெடிச்சிருச்சு. அதுக்கு வந்து இதையெல்லாம் ரொம்ப பேர் புரியாம தவறாய் பேசுகிறார்கள்.